أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும், இன்றைய தினம் கிறிஸ்துவ ஆண்டின் முதல் நாளினுடைய துவக்கம் என்று. இது போன்ற தினங்களை உலக மக்களுக்கு மத்தியில் எப்படி நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், எவர்கள் இந்த தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுவார்களோ அவர்களுடைய வருடம் முழுவதும் அது சந்தோஷமாக இருக்கும். எவர்களுக்கு இன்றைய தினம் துக்ககரமாக அமைந்து விடுமோ அவர்களுக்கு ஏனைய தினங்கள் துக்ககரமாக இருக்கும். எவர்கள் இன்றைய தினத்தில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்ற லட்சியமாக எடுத்து அதற்கு பின்னால் அதை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு இப்படி நம்ப வைக்கப்பட்டு இது போன்று சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தினத்தை கொண்டோ எந்த ஒரு நாளை கொண்டோ இது போன்றதொரு எந்த சிறப்பும் இல்லை. மாற்றமாக அல்லாஹ் எதை நமக்கு நாடி இருக்கின்றானோ, அல்லாஹ் நமக்கு எதை சொல்லி தந்திருக்கின்றானோ அதன் அடிப்படையில் நாம் இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹு தாலா நமக்கு தருகின்றான் என்பதை நாம் முற்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் துவக்கம் என்று இஸ்லாத்தில் பலதரப்பட்ட துவக்கங்கள் இருக்கின்றது. உலகத்தில் பலதரப்பட்ட துவக்கங்களை கொண்டு வந்து காட்டி நம்முடைய மூளையை செலவை செய்கின்றார்கள். முஸ்லிம் பெண்களை, அதே போன்று சிறுவர்களை, ஏனைய மக்களை இது போன்ற துவக்கங்களை காட்டி இது இப்படி இருந்தால் இப்படி அமையும், இப்படி இருந்தால் இப்படி அமையும் என்றெல்லாம் நமக்கு நம்ப வைக்கப்படுகிறார்கள், நமக்கு தவறுதலாக கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் ஏகப்பட்ட துவக்கங்கள் ஆக சிறந்த துவக்கங்களாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு துவக்கத்தை மாத்திரம் நான் நினைவில் காட்டுகின்றேன். அல்லாஹு தாலா முதலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஆக்கக்கூடிய அந்த தருணத்தை குர்ஆன் வஹீனுடைய முதல் துவக்கமாக கொண்டு வருகின்றது. இந்த முதல் துவக்கத்தில் அல்லாஹு தாலா 5 வசனங்களை கொண்டு பேசுகின்றான். இந்த 5 வசனங்களும் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வை நாம் யாராக எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றிய மிக சுருக்கமாக வட்டுருக்கமாக சில விஷயங்களை அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான். இதிலிருந்து நமக்கு புரிய வருவது என்னவென்றால், நீங்கள் எங்கிருந்து துவங்கினாலும், எப்போது நீங்கள் துவங்கினாலும், எதிலிருந்து நீங்கள் துவங்கினாலும் உங்களுடைய துவக்கம் அல்லாஹ்விடம் இருந்து இருக்கட்டும். அல்லாஹ்விடம் இருந்து உங்களுடைய துவக்கம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய முடிவும் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கும். உங்களுடைய துவக்கங்கள் அல்லாஹ்வை விடுத்து வேறு ஒரு விஷயத்திற்காகவோ வேறு ஒரு விஷயத்திலிருந்து இருந்தால் உங்களுடைய முடிவும் நஊது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், முடிவும் வேறு ஒன்றுக்காக வேறு ஒரு இடத்தில் தான் போய் முடியும். இப்போ அல்லாஹ் இங்கு பேசி காட்டுகின்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இந்த இடத்தில் 2 பண்புகளை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து விட்டான். அல்லாஹ்வை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி நம்ப வேண்டும் என்று அகீதா அடிப்படையில் 2 பண்புகளை கொண்டு வந்து விட்டான். ஒன்று ரப், இக்ரா பிஸ்மி ரப்பிக, நபியே உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக. ரப் என்ற இந்த வார்த்தை, அல்லாஹ்வை முதலில் நீங்கள் ரப்பாக ஏறுங்கள், ரப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் நம்மை கண்காணிப்பவன், அவன் நம்மை பார்ப்பவன், அவன்தான் நம்முடைய படியை அளந்து கொண்டிருக்கின்றான், அவன்தான் நமக்கு ரிஸ்க் அளிக்கின்றான், அவன்தான் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு பொறுப்பு. அவன் நாடாமல் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை, அவன் நாடாமல் எதுவும் நமக்கு தடைப்படவில்லை என்பதை முதலில் உறுதியாக நீங்கள் நம்புங்கள். இந்த உலகத்தை அவன் வீணாக படைக்கவில்லை. இது முடிந்ததற்கு பின்னால் மீண்டும் அவன் நம்மை எழுப்புவான், அவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்துவான். நம்மை இந்த உலகில் நாம் வாழ்ந்ததை பற்றி கேள்விகளை கேட்பான், அதற்கு சொர்க்கம் நரகம் என்று பிரித்து அறிவிப்பான் என்பன போன்ற ஒட்டுமொத்தமும் ரப் என்ற இந்த வார்த்தையில் வந்துவிட்டது. ரப்பாக நீங்கள் அல்லாஹ்வை முதலில் நம்புங்கள். இதுதான் உங்களுடைய துவக்கமாக இருக்கட்டும். உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை நீங்கள் ரப்பாக ஏற்காமல் எதை செய்தால்தான் என்ன பலன் இருக்கப் போகின்றது? இரண்டாவது,
அல்லதி ஹலக், அந்த ரப்பு தான் உங்களை படைத்தான். உங்களை அவன்தான் படைத்திருக்கிறான். உங்களுடைய படைப்பு என்பதுதான் உங்களுடைய துவக்கம், உங்களுடைய முதன்மை. அதை யார் செய்தது? அவனை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் தாயினுடைய வயிற்றில் இருந்து வந்திருந்தாலும் சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பமாக களிமண்ணில் இருந்து வந்திருந்தாலும் சரி, ரூஹாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருந்தாலும் சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவக்கமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் யார் எந்த துவக்கத்தில் இருந்து வந்தாலும் அந்த துவக்கத்தை கொண்டு வந்தவன் அவன்தான், அந்த துவக்கத்தை படைத்தவன் அவன்தான். ஹலக், அவன் படைப்பாளன். பின்பு ஹலகல் இன்சான மின் அலக், அவன் உங்களை அட்டை பூச்சி போன்றதொரு விஷயத்திலிருந்து அவன் உங்களை படைத்தான். தாயினுடைய கருவறையில் ஒரு சிறிய விந்து துளி சென்று அது வளர்ந்ததற்கு பின்னால் தொப்புள் குடியை பிடித்து கொண்டு தொங்கலாக ஒரு அட்டை பூச்சி எப்படி இரத்தத்தை உரியும் போது உடலை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்குமோ, இதே போன்ற ஒரு தொங்கலாக இந்த அடிப்படையில் உங்களை அவன் வளர்த்தெடுத்தான். இப்படித்தான் அவன் படைத்தான். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், உங்களுடைய ரப் மகா சங்கையானவன். இந்த துவக்கத்தை நீங்க மிஸ் செய்தீர்கள் என்றால், அல்லாஹின் புறத்திலிருந்து தான் அனைத்தும் என்ற இந்த துவக்கத்திலிருந்து நீங்கள் விலகி நிற்பீர்களேயானால் உங்களுடைய முடிவுகள் அனைத்தும் தவறுதலாகத்தான் இருக்கும். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், உங்களுடைய ரப் மகா சங்கையானவன், அவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக. அல்லதி அல்லம பில் கலம், அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் உங்களுக்கு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். இந்த எழுதுகோல் என்பதை ஏன் அல்லாஹ் கொண்டு வரான் அப்படின்னு தெரியுமா? பேனாவை கொண்டு வந்து அல்லாஹு தாலா பேசுவதனுடைய நோக்கம் என்ன? ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானம் பூமி படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய தக்தீர்கள் எழுதப்பட்டு விட்டது, அந்த பேனாமை காய்ந்து விட்டது, பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை இந்த ஆயத்தோடு நீங்கள் ஒத்து பார்த்தால் மிக தெளிவாக புரிய வரும். அல்லாஹ் நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கிறான், நீங்க என்ன முக்கினாலும் சரி, நான் எதை விதித்திருக்கிறேனோ அதுதான் என்னுடைய தக்தீர், என்னை நீங்கள் நம்புங்கள் என்பதின் பக்கம் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து நம்மை நிறுத்துகின்றான். நான் நாடாமல் எது ஒன்றும் நடக்கவில்லை, நான் உங்களுக்கு அளப்பதுதான் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உங்களுக்கு ஒன்று கிடைக்கலனா அதை நான் உங்களுக்கு எழுதலன்னு அர்த்தம், அது உங்களுக்குரியது அல்லன்னு அர்த்தம், அது வேறு யாருக்கோ ஒருவருக்குரியது என்பது அர்த்தம். இதை நீங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக கலம் என்ற வார்த்தையை கொண்டு வந்து இங்கு பேசுகின்றான். அல்லமல் இன்சான மா லம் யஅலம், நீங்கள் அறியாதவைகளை அல்லாஹு தஆலா கற்றுத் தந்திருக்கின்றான். ஆரம்பமாகவே இதை உங்களுக்கு அவன் தந்திருக்கின்றான். இது இஸ்லாத்தினுடைய முதல் துவக்கம், வஹீனுடைய முதல் துவக்கம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்ற முதல் இல்ம் இந்த இல்ம். சூரத்துல் அலக்கினுடைய முதல் 5 வசனங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் இல்ம் இந்த இல்ம். எனவே ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஆசிரியரும் உலகத்தில் ஆகச் சிறந்த மாணவருமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து கற்றுக் கொடுத்த இந்த உலகத்திற்கு கொடுத்த முதல் இல்ம் சூரத்துல் அலக். இது நமக்கு பேசி காட்டுகின்றது, எல்லா துவக்கமும் அல்லாஹ்வை கொண்டு இருக்கட்டும். உங்களுடைய துவக்கம் அல்லாஹ்வை கொண்டு இருக்குமானால், இலல்லாவாக இருந்தால், அல்லாஹ்விடம் இருந்து மினல்லாவாக இருந்தால் உங்களுடைய முடிவு இலல்லாவாக இருக்கும், அல்லாஹ்வின் பக்கம் போய் சேரக்கூடிய முடிவாக இருக்கும். இதில் நீங்கள் கவனமாக இருங்கள். இது வஹீனுடைய முதல் துவக்கம். குர்ஆனுடைய முதல் துவக்கம் சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆனுடைய தொகுக்கும் வரிசையில் சூரத்துல் ஃபாத்திஹா நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருக்கின்றது. 7 வசனங்கள் கொண்ட இந்த சூரா குர்ஆன் முற்றாக முழுக்க என்ன பேசுகின்றதோ அதை அல்லாஹு தாலா 7 வசனங்களில் பேசி முடித்திருக்கின்றான். சூரத்துல் பக்ரா முதல் சூரத்துல் நாஸ் வரை எந்த கருத்தையெல்லாம் அல்லாஹு தாலா பேசி இருக்கின்றானோ ஒட்டுமொத்த கருத்தினுடைய சாராம்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இதுதான் தோற்றுவாய், முன்னுரை. எல்லா புத்தகத்திற்கும் ஒரு முன்னுரை இருக்கும், ஒரு எண்ணுரை இருக்கும், ஒரு தோற்றுவாய் இருக்கும். அதை படிக்காமல் புத்தகத்திற்குள் சென்றால் கருத்துக்கள் புரியும். ஆனால் இந்த புத்தகம் எந்த நோக்கத்தில் எழுதப்பட்டது, ஆசிரியர் யார்,
அவருடைய நிலை என்ன, அவருடைய மனநிலை என்ன, எதுவுமே புரியாது. இந்த கருத்தை ஏன் இப்படி கொண்டு வருகிறார் என்று புரியாது. இதே அந்த புத்தகத்திற்குள் செல்வதற்கு முன்னால் தோற்றுவாயையும் எண்ணுரையையும் முன்னுரையையும் படித்துவிட்டு ஒருவர் உள்ளுக்குள் சென்றால் மிக தெளிவாக புரிய வரும் இந்த புத்தகம் எந்த சூழலில் எழுதப்பட்டது, எதை மனதில் வைத்துக்கொண்டு ஆசிரியர் எதை இங்கு சொல்ல வருகின்றார், அவருடைய கருத்தின் ஆழம் என்ன என்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்வதை போன்று உலகத்தில் இது போன்ற புத்தகமும் இல்லை, இது புத்தகமும் இல்லை. இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. எந்த புத்தகத்தோடும் குர்ஆனை நீங்கள் ஒப்பிட்டு பேசவே முடியாது, பேசவும் கூடாது. அதே நேரத்தில் சூரத்துல் பக்ரா முதல் சூரத்துல் நாஸ் வரைக்கும் அல்லாஹு தஆலா என்ன பேசுகின்றானோ அதனுடைய சாராம்சத்தை அல்லாஹ் தனது தோற்றுவாயில் 7 வசனங்களை கொண்டு பேசியிருக்கின்றான். இதை பற்றிய விளக்கங்களை பல நேரங்களில் நாம் கொடுத்திருக்கிறோம். நீங்களும் வீட்டிற்கு சென்று எடுத்து பாருங்கள். நம்மிடத்திலே அழகான 2 துவக்கங்களை நான் காட்டியிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரை கொண்டு துவங்கக்கூடிய நம்முடைய துவக்கம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பரக்கத் பொருந்தியதுதான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மூளைச்சலவை செய்யப்பட்ட இந்த நாள் சிறந்ததாக இருந்தால் உங்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும். வருடத்தின் முதல் நாள் என்றெல்லாம் உங்களிடத்தில் கொண்டு வந்து காட்டியது கிறிஸ்துவ கலாச்சாரத்தை உங்களிடத்தில் திணிப்பதற்காக, நுழைப்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. நமக்கான துவக்கம் குர்ஆனில் இருக்கின்றது. நமக்கான துவக்கம் அல்லாஹ்விடம் இருந்து துவங்குகின்றது. நமக்கான துவக்கம் அல்லாஹ்விடம் இருந்து துவங்கினால்தான் நமக்கான முடிவும் அல்லாஹ்வின் பக்கம் சென்று முடியும் என்பதை ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம்முடைய துவக்கத்தை முஸ்லிமில் இருந்துதான் துவக்கி இருக்கின்றான். உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லிம்களாக துவக்கம் ஆகச் சரியாக துவங்கப்பட்டிருக்கின்றது. அதே துவக்கத்தை கொண்டு நாம் செல்லும் வரை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முடிவும் முஸ்லிம்களாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அல்லாஹ்விடத்தில் அளவுக்கு அதிகமாக இதற்காக துஆ செய்வோம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.